கான்ஸ்டன்ட் பிரவீன் ஸ்மால் m என்ன டெல்டா டபிள்யூல சேஞ்ச் இன் ப்ரெஷர் கிடையாது, ஆரோட வேல்யூ மாறும். ஆனால் கேபிட்டல் ஆரோட வேல்யூ மாறும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ஃபெதர்ஸ் எஜுகேஷன் கோச்சிங் ஃபார் நீட் அண்ட் ஐடிஜேஇ. நாங்கள் 1 year லாங் டேர்ம் அண்ட் ரிப்பீட்டர் கோர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் வித் ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் அகாமடேஷனோட. கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் ஒரு லாங் டேர்மில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், போன சாப்டரில் இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோமா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சின்னு எழுதுமா எஸ்ன்னு எழுதணுமா? எஸ் டிஃபைன் பண்ணியிருந்தோம். எஸ்னுடைய ஃபார்முலா என்ன? ஸோ ரீகேப் முன்னாடி நடத்துனது வந்து நம்ம குயிக்காக ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துட்டு, எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ டிவைடட் பை எம் இன்டூ டெல்டா டி. இப்போ இதனுடைய எஸ்னுடைய டெஃபினேஷன் என்ன? எஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு கிராம் மாஸுக்கு 1 degree டெம்பரேச்சர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீங்கள் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட டெஃபினேஷன். இதை பார்த்துருந்தீங்க. இப்போ அதே மாதிரி இதோட யூனிட் என்னது? கேலரிஸ் பர் கிராம் பர் டிகிரி சென்டிகிரேட். ஆர் எஸ்ஐ யூனிட்ல எழுதணும்னா ஜூல் கிலோகிராம் பர் கெல்வின். இது எஸ்ஐயோட யூனிட். மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட்னு என்ன? ஒரு மோலுக்கு கேட்டிருந்தாங்கன்னா கேபிட்டல் எஸ் ஈக்குவல் டு ஆர் கேபிட்டல் சி ஈக்குவல் டு, சில புக்ஸ் வந்து கேபிட்டல் சி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மோலுக்கு டெல்டா கியூ டிவைடட் பை என் இன்டூ டெல்டா டி. இது ஒரு மோலுக்கு தானே, இது படிச்சிட்டிங்களா? ஒரு மோலுக்கு எவ்வளோ எனர்ஜி நீங்கள் சப்ளை பண்ணணும் 1 degree சென்டிகிரேட்டை உயர்த்தணும்னா இதுக்கு என்ன யூனிட்? கேலரிஸ் பர் மோல் பர் டிகிரி சென்டிகிரேட், இல்லைன்னா ஜூல் மோல் பர் கெல்வின். சரி, இந்த ஃபார்முலா வந்து அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல இருக்கு, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல இருக்கு. அட் கான்ஸ்டன்ட் வால்யூமை நீங்க சிவி அப்படின்னு சொல்லுவீங்க, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை சிபி அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ப்ரெஷரை மட்டும்தான் நம்ம கான்ஸ்டண்டா வைக்கிறோம், வால்யூமும் டெம்பரேச்சரும் மாறப்போகுது. வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் வைக்கும் போது ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் மாறப்போகுது. ஸோ இதோட ஃபார்முலா என்ன வந்துச்சு? டெல்டா கியூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு டி. இது வந்து எந்த இதில்? அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில். இது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஃபார்முலா டெல்டா பி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம எடுத்துக்கிறோம். இது புரிஞ்சு தானே? சரி, இது நம்ம வந்து சிபி சிவி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்க. இந்த பர்டிகுலர் ஃபார்முலா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 3/2 RT அப்படிங்கிறது ஃபார் 1, எதுக்கு இந்த ஃபார்முலா சத்தமா? 1 mole ஆஃப் கேஸ். சரி, ஸ்மால் என்னங்கிறதுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு எப்படி நீங்க ஃபார்முலா எழுதலாம்? டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை அவகேரோ நம்பர், இல்லைனா ஸ்மால் m டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். mனா என்ன? given mass. capital M என்ன? molecular mass or molecular weight. so given mass or molecular weight or molecular mass. இப்போ VRMS ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? VRMS ஓட ஃபார்முலா என்ன? VRMS square root of 3RT by capital M. வேற மாதிரி எழுதலாம்ல, பிரஷர் வச்சு டென்சிட்டி வச்சு. square root of 3P by rho square root of 3kBT by small m. சரி, இதில் இந்த ஸ்மால் m என்ன?
இதுல ஸ்மால் m என்ன பிரவீன்? ஸ்மால் m என்ன? இங்க ஸ்மால் m என்ன? given mass. அங்க ஸ்மால் m என்ன? given mass கிடையாது. mass of one molecule, ஒரு மாலிகுலோட மாஸ். இது mass of a molecule. உங்களுக்கு தோணும் அது given mass ன்னு, ஏன்னா இங்கேயும் m நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்மால் m அங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, 3RT/m. இந்த 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT/m அவகேடோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. R/NA என்ன? R/NA. R/NA அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 kBT divided by m/NA தானே. இந்த மேல இருக்கு என்ன கீழே எடுத்துக்கிறேன் இல்லையா. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கு இல்லையா. இப்போ m/NA என்ன? m/NA என்ன? மாலிகுலர் வெயிட் ஆர் மாலிகுலர் மாஸ். n ஏன்னா அவகேடோ நம்பர். ஒரு மோல்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும்? 6.023 × 10⁻23 அவகேடோ நம்பர் Na மாலிகூல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு மாலிகுலோட மாஸ் வந்து m ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமா 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு. இதை ஈக்குவல் பண்ணா என்ன கிடைக்கும்? அதான மாலிகுலர் மாஸ், அதான கேபிட்டல் M. அதாவது ஸ்மால் எம்மையும் அவகேடோ நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் M. வேறஸ் இங்க ஸ்மால் எம்னா என்ன? மாஸ் ஆஃப் ஒரு மாலிகுல். ஸோ இது ஒரு மாலிகுலோட மாஸ், ஒரு மாலிகுலோட மாஸ். அதையும் Na மல்டிப்ளை பண்ணா கேபிட்டல் M கிடைக்கும். அதனால தான் இது என்ன சொல்லியிருக்கேன், மாஸ் ஆஃப் த மாலிகுல். தப்பா புரிஞ்சுக்காதீங்க சரியா. இதுக்கப்புறம் நீங்க பிரஷர் இந்த VRMS தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு V மோஸ்ட் ப்ராபபிளோட ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/π. அது ஆவரேஜ் வேல்யூ 2RT/m or square root of 2p/ρ or square root of 2kBT/m. நான் வச்சுக்கேன் இந்த ஸ்மால் m is mass of ஒரே ஒரு மாலிகுல் தான். அதே மாதிரி V average ஓட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8RT/m ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8kBT/π ஸ்மால் m ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8p/ρ π into ρ. ஸோ இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். மீன் ஃப்ரீ பாத் என்ன ஃபார்முலா? மீன் ஃப்ரீ பாத் lambda equal to 1/square root of 2π(n) d square. இதுல கௌதம் இதுல என்னன்னா என்ன? ஸ்மால் n என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடையாது. நம்பர் டென்சிட்டி. நம்பர் டென்சிட்டி என்ன? எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகுல் இருக்கோ டிவைடட் பை எவ்வளவு நம்பர் ஆஃப் வால்யூமா. ஞாபகம் இருக்கா? நம்பர் டென்சிட்டி இது, மோல்ஸ் கிடையாது. நீங்க PV ஈக்குவல் டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல PV ஈக்குவல் டு nRT இருக்குல்ல, இதில் இருக்கிற n தான் என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன எழுதலாம்? கேபிட்டல் N/Na எழுதலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ்ங்கிறது கேபிட்டல் N/Na. இப்போ இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணி PV ஈக்குவல் டு N/Na இன்டு RT சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா N/V என்ன எழுதலாம்? P ஈக்குவல் டு N/V இன்டு Na RT. N/V என்ன எழுதலாம்? N/V என்ன? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பர் யூனிட் வால்யூம் தானே. அதெல்லாம் என்னன்னு சொல்லலாம்?
லெட்ஸ் சே இந்த எல்லோ கலர்ல நான் ஸ்மால் என் எடுத்துக்கிறேன். இங்க கிரீன் கலர் இருக்கிற ஸ்மால் எண்ணும் அங்க எல்லோ கலர் இருக்கிற ஸ்மால் எண்ணும் சேம் கிடையாது. இது நம்பர் ஆஃப் சாரி இந்த எண்ணும் இந்த எண்ணும் சேம், ஆனா இந்த எண் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஒரு சேஞ்சுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல என் டேஷ் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல என் டேஷ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரெண்டும் சேம், பட் இந்த எண் வந்து வேற. புரியுது இல்லையா? இப்போ இந்த n டேஷ் பதில் என்ன எழுதலாம்? n by v க்கு பதில் n டேஷ் எழுதிக்கலாம். r by n என்னது? kb into t. இப்போ உங்களோட ஃபார்முலால n டேஷ்க்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? p divided by kbt. இங்க ஒரு n ஒன்று இருக்குல்ல, இங்க n மேல ஒரு n கீழே ஒரு n மல்டிப்ளை பண்ணிக்கோங்கடா. ஓகே ஃபைன். இப்போ உங்களோட ஃபார்முலா என்ன ஆயிருது? n க்கு பதிலாக n by na சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். pv n by na rt pv. ஓகே, இப்போ இது வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? அங்கே சப்ஸ்டிட் பண்ணால் உங்களோட ஃபார்முலா என்ன மாறிடும்? லாம்டா ஈக்குவல் டு p கீழே வரும், kbt மேலே போயிருமா? ஸோ kbt டிவைடட் பை √2 pi d ஸ்கொயர். என்னடா p1? ஓகே ஓகே, p into t ஸ்கொயர் d ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலா வந்து டெம்பரேச்சர் மேல டிபெண்ட் பண்ணியிருக்கா? டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும்னா லாம்டா அதிகமாகும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபார்முலா பார்க்க முடியாது, டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆயிருக்காது. ஸோ மீன் ஃப்ரீ பாத்னா என்ன? ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கல் போய் இடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த தூரம், அது ஆவரேஜா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு டைம் இடிக்குது, மறுபடியும் இன்னொரு டைம் இடிக்குது, அந்த மாதிரி n டைம்ஸ் இடிக்குது, அது மொத்தத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எந்த டைம் இடிக்குதோ அத்தனை டைம் டிவைட் பண்ணிடுறோம். இப்போ அது வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலிகுல்ஸ் எல்லாம் தூரம் தூரமாக போயிருமா? தூரமாக மாலிகுல்ஸ் போயிடும். அப்போ இங்க இருந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல இடிச்சிச்சுன்னா இன்னொரு டைம் இடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும்ல. அதனால தான் உங்களுக்கு எவிடெண்டா தெரியும், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, டெம்பரேச்சர் ஆனது நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா லாம்டா ஆனது இன்க்ரீஸ் ஆகுது. லாம்டா தான் இது மீன் ஃப்ரீ பாத். புரிஞ்சா இல்லையா? மீன் ஃப்ரீ பாத்தோட ஐடியா. சரி, இது இல்லாம வேற என்ன ஃபார்முலாஸ் பாத்தீங்க? வேற என்ன ஃபார்முலாஸ் பாத்தீங்க? டவ் ரிலாக்ஸேஷன் டைம். ரிலாக்ஸேஷன் டைம்ங்கிறது என்ன ஆன்சர் வந்திருக்கு? tau 1 plus tau 2 plus tau 3 so on divided by total number of collisions. இப்போ டவுக்கும் மீன் ஃப்ரீ பாத்துக்கும் என்ன ரிலேஷன்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. டிஸ்டன்ஸுங்கிறதா மீன் ஃப்ரீ பாத்து, அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் என்னது? ரிலாக்ஸேஷன் டைம். ரிலாக்ஸேஷன் டைம் அதுதான் டவுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனோட அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த சாப்டர்ல ஃபவுண்டேஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் சாப்டர் என்னது தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்க போகுது. இப்போ ஐடியல் கேஸுங்கிறது எப்போ ரியல் கேஸா பிஹேவ் பண்ணும்? ஐடியல் கேஸ் வந்து எப்போ ரியல் கேஸா பிஹேவ் பண்ணும்? யாரோ ஒருத்தர். ஐடியல் கேஸ்னா அது ஒரு பர்ஃபெக்ட் கேஸ்ரா, ரொம்ப 100% தியரிட்டிக்கலா வேலை செய்யும். ஆனால் டே டு டே லைஃப்ல நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில ஐடியல் கேஸ் பார்க்க முடியாது. அப்போ எது பர்ஃபெக்டா பிஹேவ் பண்ணும்? எப்போ, எந்த கண்டிஷன்? அட் ஹை டெம்பரேச்சர்லையும் அட் லோ டெம்பரேச்சர்லையும், சாரி லோ ப்ரெஷர்லையும், லோ ப்ரெஷர்லையும் அட் ஹை டெம்பரேச்சர் தான்டா. இதை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் ஐடியல் கேஸுங்கிறது ரியல் கேஸா பிஹேவ் பண்ணும். இப்போ குயிக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பாயில்ஸ்ல என்னடா? பாயில்ஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், ப்ரெஷர் வால்யூம் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அதானே பாயில்ஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், ப்ரெஷர் வால்யூமும். ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் தானே.
அப்போ உங்களுக்கு கிராஃப் வந்து எப்படி வரும்? கிராஃப் வந்து இந்த மாதிரி வருமா? டெம்பரேச்சர் நீங்க அதிகப்படுத்த கிராஃப் வந்து உங்களுக்கு இப்படி வரும். ஸோ ஐடியல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் இப்படி வரும். இது டெம்பரேச்சர் T1, இது டெம்பரேச்சர் T2, இது டெம்பரேச்சர் 3. டெம்பரேச்சர் T3 வந்து 2 விட அதிகம், 1 விட அதிகம். இப்போ இந்த டாட்டட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த டாட்டட் லைன் வந்து என்ன கேஸ்? இந்த டாட்டட் லைன் வந்து ஐடியல் கேஸ். இந்த திக் லைன் வந்து ரியல் கேஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தான் ரெண்டும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. மீதி இடத்துல பாருங்க, இந்த T1ஓட கிராஃபும் T2 கிராஃபும் இதுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் பொழுதுதான் அது மேட்ச் ஆகும். எது மேட்ச் ஆகும்? ரியல் கேஸ். இது பாயில்ஸ் லா. சரி, சார்ல்ஸ்ல என்ன சொல்லுது? சார்ல்ஸ்ல என்ன சொல்லுது? at constant pressure. இது என்னது? at constant டெம்பரேச்சர்ல இது நடக்குது. சார்ல்ஸ்ல என்ன சொல்லுது? at constant pressureல. வால்யூமும் டெம்பரேச்சரும் எப்படி இருக்கு? வால்யூமும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? directly proportional. Volume is directly proportional to temperature. இப்போ நான் திக்கா வரைஞ்சிருக்கிற லைனு ரியல் கேஸுக்கு, ஐடியல் கேஸோடது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ ரியல் கேஸும் ஐடியல் கேஸும் எங்க மேட்ச் ஆகுது? ஹை டெம்பரேச்சர்ல தான் மேட்ச் ஆகும். இங்கே தான் மேட்ச் ஆகும். இப்போ டெம்பரேச்சர் அதிகம் இருக்கு. ஸோ இந்த ஹை டெம்பரேச்சர்ல தான் உங்களுக்கு இது ரெண்டும் மேட்ச் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இதுவே நீங்க PV ஈக்குவல் டு என்ன? சரி, அவகேட்ரோ லா என்னடா? அவகேட்ரோ லா மறுபடியும் சொல்றேன், திஸ் இஸ் பாயில்ஸ் லா, திஸ் இஸ் சார்ல்ஸ் லா. இப்போ நான் கேட்கறது அவகேட்ரோ லா என்னது? வால்யூம் ஆனது proportional to number of moles. இப்போ வால்யூம் அதிகமாக இருந்தால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்கும். மாலிகூலோட எண்ணிக்கை அதிகமாக இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருந்து, ஏன்னா வால்யூம் அதிகமாக இருக்குது. இது அவகேட்ரோ சொன்னது. இப்போ இது மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணாதானே உங்களுக்கு இது கிடைக்கும். PV equal to nRT. P inversely proportional to V, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது. V directly proportional to temperature. அப்ப P இந்த சைடு தான் வந்தாகும். அதே மாதிரி N is proportional to V. அது அவகேட்ரோ சொல். இது மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். இப்போ இதுல N equal to என்ன எழுதலாம்? PV by RT. இப்போ இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா, இதுல நம்ம ஒரு கிராஃப் வரையறோம். இதுல பிரஷருக்கும் இந்த எண்ணுக்கும் ஒரு கிராஃப் வரையறோம். பிரஷருக்கும் எண்ணுக்கும். இப்போ நான் கேஸோட ஒரு மோல், கேஸோடது n equal to 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 mole ஆஃப் கேஸ் தானே. அப்போ n equal to நான் 1 எடுத்தேன்னா இந்த PV by RT யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கணும். இங்க தானே n சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ 1ங்கும் போது எனக்கு இங்க தான் அந்த வேல்யூ வரும். நான் எடுத்த 1 மோலுங்கிறது தியரி, எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணல, தியரி. இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் இப்படி வரும். இதுல டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கு. டெம்பரேச்சர் இது T1, அடுத்தது இது T2, அடுத்தது T3. இந்த டாட்டட் லைனும் எந்த லைனும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது? T3ங்கிறது அதை நோக்கி போகுது, அந்த லைனை நோக்கி போகுது. அப்போ T1 பெருசா, T2 பெருசா, T3 பெருசா? எந்த டெம்பரேச்சர் பெருசா இருக்கும்? T3 தான் பெருசா இருக்கணும். ஏன்னா அதிகமான டெம்பரேச்சர்ல தான் ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணணும். ஆமாவா இல்லையா? சரி, இப்போ
ப்ரெஷர் பாருங்க, ப்ரெஷர் இங்க இருக்கா, இது கம்மியான ப்ரெஷர், இது அதிகமான ப்ரெஷர். எந்த ரீஜியன்ல இந்த டாட்டட் லைனுக்கு மேட்ச் ஆகுது? கம்மியான ப்ரெஷர்ல தான் மேட்ச் ஆகும். அதிகமான ப்ரெஷர்ல மேல போயிருக்கு. ஸோ லோ ப்ரெஷர்ல தான் உங்களுக்கு ரியல் கேஸ் ஐடியல் கேஸா மாறுது. ஸோ இது எல்லாமே படிச்சிருப்பீங்க, சார்ல்ஸ் லா, பாயில்ஸ் லா, அவகாடஸ் லா. PV = nRT. இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் படிச்ச ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. அடுத்தது இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இதுவும் முக்கியம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ட் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா, VRMS ஃபார்முலா. ப்ரெஷருக்கும் கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா ரிலேஷன் என்னடா? இப்போ உங்களுக்கு P = ஆர் உங்களுக்கு PVயோட ஃபார்முலா என்ன வரும்? 1/3 m × URMS². அது VRMS. கைனடிக் எனர்ஜி = 1/2 m × URMS². இது ரெண்டு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா PV by kinetic energy = 2/3. இதுதான் ரிலேஷன். PV by kinetic energy = 2/3. இதை ஞாபகம் வச்சுக்கங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா P = 2/3 × KE/V தானே. இந்த KE/V நீங்க ரெசிப்ரோக்கல்ல எழுதுனீங்கன்னா என்ன வரும்? இது எப்படி ரெசிப்ரோக்கல் எழுதுனீங்கன்னா 3/2 1/P KE/V = சாரி V/KE சொல்லுங்க. V/KE. ஏன்னா இது ஒரு நீட் கொஸ்டின். V/KE என்ன வரும்? KE/V என்ன வரும்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 3P/2. அப்போ 2/3P. இது V/KE யோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்ல ஒருவேளை KE/V யோட ஆன்சர் என்ன? 3/2 × P. இதோட பேர் என்னடா? கைனடிக் எனர்ஜி per யூனிட் வால்யூம். ஒரு வால்யூமுக்கு எவ்வளவு கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. ஒரு வால்யூமுக்கு எவ்வளவு கைனடிக் எனர்ஜி? 3/2 × P. சரி, இப்போ இது எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல? இந்த ஃபார்முலா எழுதிருக்கீங்களாடா? இந்த ஃபார்முலா எழுதிருக்கீங்க? அது எழுதிக்கங்க சீக்கிரம். மீன் ஃப்ரீ பாத்தோட இருப்பீங்க. C உங்களுக்கு தெரியும், ΔQ/m × ΔT. இதை கேபிட்டல் C எடுத்தீங்கன்னா ΔQ/n × ΔT. இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ ரெண்டு கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல என்ன ஆகும், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல என்ன ஆகும்? அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன ஆகுது, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல என்ன ஆகுது? வால்யூம் கான்ஸ்டன்டா வச்சோம்னா ΔV என்ன ஆகும்? வால்யூம் கான்ஸ்டன்டா வச்சோம்னா வால்யூமோட மாற்றம் நடக்குமா? நடக்காது. அப்போ ΔV 0. பிரஷர் கான்ஸ்டன்டா வச்சோம்னா ΔP 0. உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து தெரியும், ΔQ = n × C ΔT இல்லையா? அப்போ நீங்க சேஞ்ச் இன் ஹீட் எனர்ஜி வந்து அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு எடுத்தீங்கன்னா n × CV ΔT. இப்போ நம்ம இது தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். பட் ஆனால் மறுபடியும் நம்ம இதை டீல் பண்ணுவோம். தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட்ல என்னது? நீங்க ஒரு சிஸ்டமுக்கு எனர்ஜி சப்ளை பண்றீங்க. ஒரு சிஸ்டமுக்கு எனர்ஜி சப்ளை பண்றீங்க. இந்த சிஸ்டமுக்கு எனர்ஜி நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா இதனோட இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஆனது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்.
அதே மாதிரி இதில் இருக்கிற வால்யூம் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். வால்யூம் ஆனது சேஞ்ச் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டமை மாற்றும். சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை சேஞ்ச் பண்ணும். சிஸ்டமோடைய வால்யூமை மாற்றும். எது? ஹீட் நம்ம கொடுக்கறதுனால, ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனால. ஸோ இந்த ஹீட் எனர்ஜி ஆனது ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுது. ஒன்று இன்டர்னல் எனர்ஜி மாற்றுறதுக்கு, அப்புறம் ஒர்க் டன், வேலையை அது மேலே செய்யும். இப்போ அந்த ஒர்க் டன் ஆனது ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன, அந்த ஒர்க் டன் ஆனது மைனஸாக இருந்தால் என்ன, சேஞ்ச் இன் ஒர்க் டன் ப்ளஸ், சேஞ்ச் இன் ஒர்க் டன் மைனஸ், அதெல்லாம் நம்ம படிப்போம். தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட்டில் படிக்கும்போது டீட்டெயிலாக படிப்போம். பட் இப்போ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸ் தான் என்னது? எம் இன்டூ ஆக்சிலரேஷன். அது வந்து எந்த ஆக்சிலரேஷன் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கோ அது. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர், ப்ரெஷரோட டெஃபினேஷன் என்ன? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ மாஸ் எப்படி எழுதலாம்? மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ வால்யூம். வால்யூம் எப்படி எழுதலாம்? ஏரியா இன்டூ லென்த். இப்போ இது எல்லாமே நான் மாற்றி எழுத போகிறேன். இப்போ ஃபோர்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், ப்ரெஷர் இன்டூ ஏரியா அப்படின்னு. மாஸுக்கு பதிலாக டென்சிட்டி இன்டூ வால்யூம் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். வால்யூமுக்கு பதில் என்ன எழுதலாம்? ஏரியா இன்டூ லென்த்னு எழுத போகிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இங்கே பார்க்கும்பொழுது உங்களோட ஒர்க் டன் ஆனது என்னவா இருக்குன்னா P இன்டூ டெல்டா வி ஆகும். டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு P இன்டூ டெல்டா வி. இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் தானே அது? சேஞ்ச் இன் வால்யூம். இப்போ இங்கே ஆல்ரெடி டிஎஸ் இருக்கா? இங்கே டிஎஸ் இருக்கு, இங்கே எஃப் இருக்கு. அப்போ எஃப்க்கு பேர் என்ன எழுதலாம்? ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டிஎக்ஸ். டிஎக்ஸும் லென்த் ஒன்று தானே? ஸோ எஃப்க்கு பேர் என்ன எழுதலாம்? எஃப்க்கு பதிலாக பி இன்டூ ஏரியா இன்டூ டிஎக்ஸ். டிஎக்ஸ் இன்டூ ஏரியா என்னது? வால்யூம். அதுதான் உங்களோட டபிள்யூ. டபிள்யூ ஈக்குவல் டு பி இன்டூ வினா டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு பி இன்டூ டெல்டா வி. எப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு, வால்யூம் மாறுது. ஒர்க் டன் ஆனது ப்ரெஷர் மேலேயும் வால்யூம் மேலேயும் டிபெண்ட் பண்ணியிருக்கா. நீங்க ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சீங்கன்னா தான் டெல்டா வின்னு எழுத முடியும், டெல்டா டபிள்யூ. ஒருவேளை ப்ரெஷர் மாறுது ஆனால் வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்குன்னு எழுதணும்னா டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு டெல்டா பி இன்டூ வின்னு எழுதணும். புரிஞ்சா? பட் நாம் என்ன பண்ணுறோம்னா இதோட வால்யூம் தான் மாறுதுங்கிறத நம்ம இங்கே கன்சிடரேஷன் பண்ணுறோம். ஏன்னா வேலையானது இந்த வால்யூமை மாற்றுறதுனால தான் அந்த வேலை நடக்குது. ஒன்றா அந்த சிலிண்டர் வந்து சுருங்குது, இல்லை அந்த சிலிண்டர் வந்து பெருசாகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் கணக்கு. இப்போ அது பிரகாரம் பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சு பார்க்கும்போது இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? டெல்டா வி 0 தானே? அப்போ இந்த வேல்யூ 0 ஆயிருமா? அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ டெல்டா கியூ என்பது டெல்டா யூ அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாமா? டெல்டா கியூ என்னவா இருக்கு? என் சிவி டெல்டா டி. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என் சிவி டெல்டா டி அப்படிங்கிறது ஃபார்முலா. ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூமா இருக்கிறதுனால இது நாம வச்சுக்கோங்க. டெல்டா யூ அப்படின்னாவே என் சிவி டெல்டா டி. சிவினா என்ன? சிவினா என்ன? மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ சிவி அப்படிங்கிறது மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். சரி, இப்போ அடுத்த கேஸ்ல பார்ப்போம். இந்த கேஸ்ல கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ உங்களோட ஃபார்முலா டெல்டா கியூ ஈக்குவல் டு என் சிபி டெல்டா டி. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னது? டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. டெல்டா டபிள்யூல சேஞ்ச் இன் ப்ரெஷர் கிடையாது.
டெல்டா டபிள்யூல பி மட்டும்தான் இருக்கு, டெல்டா பி கிடையாது. அப்பன்னா டெல்டா டபிள்யூ ஆனது நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா வால்யூம் மாறுது, பிரஷர் தான் மாறல. வால்யூம் மாறுச்சுன்னா டெல்டா வி நாட் ஈக்குவல் டு 0 தானே. டெல்டா வி நாட் ஈக்குவல் டு 0னா டெல்டா டபிள்யூ நாட் ஈக்குவல் டு 0 தானே. கரெக்டா இல்லையா? இப்போ என்ன ஆயிரும் உங்களோட ஃபார்முலா? டெல்டா கியூக்கு பதிலா எழுதலாம் n cp டெல்டா t ஈக்குவல் டு டெல்டா யூக்கு பதிலா என்ன எழுதலாம்? டெல்டா யூக்கு பதிலா என்ன எழுதலாம்? n cp டெல்டா t பிளஸ் c n cv டெல்டா t பிளஸ் டெல்டா w. அப்போ உங்களுக்கு டெல்டா w அப்படிங்கிறது p w equal to p into delta v தானே. இப்போ டெல்டா w என்னது? என்ன எழுதலாம்? டெல்டா w equal to p into delta. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன? இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்றேன்? ரெண்டு சேரும் டிஃபரன்ஷியேட் பண்றேன். p வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். டெல்டா v equal to n r டெல்டா t எழுதலாமா? இப்போ இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ உங்களோட ஃபார்ம் என்ன ஆயிருது? n cp delta t equal to n cv delta t plus n r delta t. n cancel, delta t cancel. அப்போ cp minus cv equal to r. cp cvங்கிறது கேபிட்டல் c. ஏன்னா நம்ம எதை டீல் பண்றோம்? மோலார் ஸ்பெசிபிக் ஹீட். இதுதான் வந்து மேயர்ஸ் ஃபார்முலா. மேயர்ஸ் ஃபார்முலா. மேயர் வந்து இந்த ஃபார்முலா சொல்றாரு, கேபிட்டல் cp minus capital cv equal to r. rங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். கேபிட்டல் cp க்கும் ஸ்மால் cp க்கும் என்ன ரிலேஷன்? ஸ்மால் cp equal to delta q by m into delta t தானே. கேபிட்டல் cp equal to delta q by n into delta t தானே. n எப்படி எழுதலாம்? nங்கிறது என்னதுங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ். n எப்படி எழுதலாம்? mass of a given gas divided by molecular weight. அப்ப molecular weight, அப்ப capital Cp equal to capital M into மீதி இருக்கிறது என்னன்னு சொல்லலாம்? மீதி இருக்கிறது என்னன்னு சொல்லலாம்? small cp. இது சிபிக்கும் ஸ்மால் சிபிக்கும் கேபிட்டல் சிபிக்கும் லோயர் கேஸுக்கும் அப்பர் கேஸுக்கும் உள்ள ரிலேஷன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? கேபிட்டல் எம் சிபி மைனஸ் கேபிட்டல் எம் சிவி ஈக்குவல் டு ஆர். இப்போ சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர் பை எம். ஆர் பை எம்னா என்ன? ஆர் பை எம்னா ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் என்ன? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ என்ன? 8.314 இன்டு சாரி யூனிட் என்ன? ஜூல் பர் மோல் பர் கெல்வின். ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸ்பெசிபிக் கேஸ் கான்ஸ்டன்ட் அது கேபிட்டல் எம் பொறுத்து மாறும். ஆக்சிஜனுக்கு கேபிட்டல் எம், O2 கேஸுக்கு கேபிட்டல் எம் 32, ஹைட்ரஜன் H2 கேஸுக்கு கேபிட்டல் எம் 2, நைட்ரஜனுக்கு வேற. இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸை பொறுத்தும் கேபிட்டல் எம் மாறுற மாதிரி ஸ்மால் ஆரோட வேல்யூ மாறும். ஆனால் கேபிட்டல் ஆரோட வேல்யூ மாறாது. கேபிட்டல் ஆருங்கிறது ஃபிக்ஸ்டு வேல்யூவாக இருக்கும். ஸோ இது டிரைவ் பண்ணியிருக்கீங்களா? எழுதிக்கங்க. ஏன்னா இது தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் நிறைய டைம் யூஸ் பண்ண போகிறோம். எழுதிட்டீங்களா?
ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது டெல்டா யூ ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி. எப்போ அதெல்லாம் மேட்டர் ஆகாது. டெல்டா யூ அப்படிங்கிறது நீங்க என்சிவி தான் எழுதுறீங்க. சிவினாவே அது கான்ஸ்டன்ட் வால்யூம் தான், அதுலேயே உள்ள அடங்கிறது. இப்போ டெல்டா யூங்கிறது நீங்க என்சிவி டெல்டா டின்னு எழுதலாம். டெல்டா யூங்கிறது அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல தான் என்சிவி டெல்டா டி. சிவி நம்ம மென்ஷன் பண்றோம்ல, அதுலேயே கான்ஸ்டன்ட் வால்யூம்னு வந்துருது இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலா அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் அப்படிங்கிறது இதுக்குள்ளே உள்ளடங்கிறது. சிவி நீங்க எழுதும் போதே உள்ளடங்கிறது, ஆனால் ஒரி பண்ணாதீங்க. ஸோ சம்டைம்ஸ் உங்களோட கேள்வியில கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. அங்க வந்து டெல்டா யூ ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டின்னு எழுதக்கூடாதுன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களோட கேள்வியில கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லி கேள்வி கொடுத்துருப்பாங்க. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கேள்வி கொடுத்துருப்பாங்க. அங்க ஏதாவது நீங்க டெல்டா யூ யூஸ் பண்ற சூழ்நிலை வரும். இப்ப டெல்டா யூங்கிறது நான் என்சிவி டெல்டா டி பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சுக்க கூடாது. நாம சிவின்னு தானே எழுதுறோம், சிபின்னு எழுதலையே, சிவின்னு தானே எழுதுறோம். இப்ப சிவின்னு சொன்னாவே கான்ஸ்டன்ட் வால்யூம்னு உள்ள அர்த்தம் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் எடுத்திருக்கேன், ஆனால் டெல்டா யூங்கிற ஒரு இடத்துல நான் எழுதியிருக்கேனா இல்லையா என்சிவி டெல்டா டின்னு. புரிஞ்சா இல்லையா? ஸோ டெல்டா யூனாவே என்சிவி டெல்டா டி அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு டெல்டா யூ அப்படிங்கிறது என் சிவி டெல்டா டி அப்படிங்கிறது நம்ம படிச்சுட்டோம், நாம வச்சிருக்கோம். இல்லை சிவினா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 3/2 RT. இது எதுக்கு? 1 mole ஆஃப் கேஸுக்கு. ஓகே, எப்பவுமே 1 mole ஆஃப் கேஸுக்கு 3/2 RT தானா? இது வந்து ஃபார் 1 mole ஆஃப் கேஸ் மாலிகுல் நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் வந்து எப்பவுமே 1 mole ஆஃப் கேஸ் மாலிகுல் இருந்துச்சுன்னா 3/2 kBT தானா? என்ன சந்தோஷ்? ஆமாவா இல்லையா? என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. அப்போ ஆட்டம் கேட்கல. 1 ஆட்டம்கா 1 மோல்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. 1 மோல்னு சொன்னாவே உங்களுக்கு அங்க அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்துருமே. இந்த ஃபார்முலா மோனோ அட்டாமிக்கா, டை அட்டாமிக்கா, இல்ல ட்ரை அட்டாமிக்காங்கிறத பொறுத்து இருக்கும்ல. ஆமாவா இல்லையா? அப்போ டை அட்டாமிக்கு வேற வரும், மோனோக்கு தான் இந்த ஃபார்முலா, மோனோ அட்டாமிக்கு. அப்ப ஜெனரல் ஃபார்முலா என்னது? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு F/2 RT for 1 mole of gas. Fங்கிறது மாறிட்டே இருக்கும். இதுக்கு Fங்கிறது 3, இதுக்கு Fங்கிறது 5, இதுக்கு Fங்கிறது 6 எடுத்திருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல அது நம்ம 6-7 அந்த ரேஞ்சில் எடுப்போம். பட் 6ங்கிறது நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க ட்ரைன்னு சொல்லியிருந்தா. பட் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மோனோவும் டை தான் வந்து கேட்பாங்க. இப்போ இது டெம்பரேச்சரை பொறுத்து தானே இருக்கு கைனடிக் எனர்ஜிங்கிறது. அப்போ இது நத்திங் பட் இன்டர்னல் எனர்ஜி தானே. ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாலிகூல் சிஸ்டம் இருக்குன்னா இதுக்குள்ள நிறைய அட்டாமிக் மாலிகூல்ஸா டயட்டாமிக் மாலிகூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய டெம்பரேச்சரை நான் உயர்த்துறேன், இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகும். அங்கேயும் மூவ் ஆச்சுன்னா அதனுடைய எந்த எனர்ஜியை உயர்த்திக்குது? இயக்க ஆற்றலை உயர்த்திக்குது. அந்த இயக்க ஆற்றலானது தான் இந்த சிஸ்டம்னுடைய உள்ளுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜியா இருக்க போகுது. அப்ப அந்த சிஸ்டம்குள்ள உள்ளுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜியானது என்னவா இருக்க போகுது? F/2
ஆர் டெல்டா டியாக இருக்க போகுது, ஆர் டெல்டா டியாக இருக்க போகுது. இதுதானே? இப்போ உங்களுக்கு இந்த f/2 r டெல்டா டி வந்து எது கூட நம்ம யூஸ் பண்றோம்? n cv delta t equal to f/2 r delta t. இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இதுக்கு என்ன, n-க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? நான் 1 எடுத்துக்கிட்டேன்னா அங்க f-க்கு வந்து 3 எடுத்துக்கும். ஸோ ஃபார் n equal to 1 மோல் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா n equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அது கூட மோனோடாமிக் மாலிகுலா இருந்துச்சுன்னா f-க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபார்முலா ஆனது எவ்வளவுக்கு? 1 மோலுக்கு. அப்ப நான் n-க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 1 மோல் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். புரிஞ்சா இல்லையா? இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு டெல்டா டி கேன்சல் ஆயிரும். CV என்பது கேபிட்டல் சிவியா இல்ல ஸ்மால் சிவியாடா? ஸ்மால் சியா கேபிட்டல் சிவியா? கேபிட்டல் சிவி என்பது f/2 into r ன்னு ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்களா? நீங்க ஃபார்முலா மட்டும் டைரக்டா படிச்சிருப்பீங்க. அது எதனால வந்துச்சு அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ CV ஈக்குவல் டு f/2 into r அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து டிரைவ் பண்ணியிருக்கிறோம். அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல இதனுடைய ஃபார்முலா. கைனடிக் எனர்ஜி 1 மோலுக்கு 3/2 RT. 3ங்கிறது மோனோடாமிக்கு. அப்ப ஜெனரல் ஃபார்முலா f/2 RT. அதையும் டெல்டா U நம்ம மேட்ச் பண்ணும்பொழுது டெல்டா U ஈக்குவல் டு f/2 R டெல்டா T ன்னு எழுதுறோம். ஸோ U இன்டர்னல் எனர்ஜி என்பது என்ன? f/2 RT. f/2 RT. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜியினுடைய மாற்றம் என்பது என்ன? இன்டர்னல் எனர்ஜியோட மாற்றம் f/2 R டெல்டா T. ரெண்டு தான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அந்த சைடு டெல்டா போடுறேன், இந்த சைடு டெல்டா போடுறேன். ஏன்னா R கான்ஸ்டன்ட், f டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கான்ஸ்டன்ட். ஸோ இது CVயோட ஃபார்முலா. CP கேபிட்டல் CP மைனஸ் கேபிட்டல் CV ஈக்குவல் டு யார் சொன்ன அந்த ஈக்குவேஷன்? மேயர். இப்போ CV என்ன சொல்லியிருக்காங்க? f/2 into R equal to R. அப்ப CP equal to என்ன வந்துருச்சு? R into 1 plus R வந்து காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 1 plus f/2. இது வந்து CP யோட ஃபார்முலா. காமா அப்படிங்கிறது என்ன? இது வந்து அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட். அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட். காமா உடைய ஃபார்முலா காமா ஈக்குவல் டு CP divided by CV. கான்ஸ்டன்ட் பிரஷர், மோலார் ஸ்பெசிபிக் ஹீட்டும் கான்ஸ்டன்ட் பிரஷர் டிவைடட் பை மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ CP என்னது? CP யோட ஃபார்முலா என்னது? R into 1 plus f/2 divided by f/2 into R. இப்போ R கேன்சல் பண்ணோம்னா 2 plus f divided by 2 divided by f/2. 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா f plus 2 divided by f. This is nothing but 1 plus 2 by f. இப்போ காமானுடைய வேல்யூ 1 plus சத்தமா 2 by f இல்லையா? ஸோ இது வந்து அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட். இதுவும் உங்களோட தெர்மோடைனமிக்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ CP minus CV equal to capital R, gamma equal to CP by CV, and gammaக்கும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கும் உள்ள ரிலேஷன்.